கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பட்டணம், அதாவது திருச்சி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி SBIOS ஸ்கூலுக்கு பக்கத்தில் தாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மித்ரன் ஹோம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே தேடினாலும் எல்லா ப்ராப்பர்ட்டிக்கான சொல்யூஷன் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டிங்க. ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு மேற்குங்கிற கார்னர் சைட்டில் ஒரு சூப்பரான 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK பிளான் பண்ணியிருந்துச்சுங்க. ஸோ இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்கனால வெளியே நமக்கு செக்யூர்டாகவும் இருக்கும், அதேமாதிரி கார் பார்க்கிங் வெளியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேம்ப்லேருந்து உள்ள நுழையிற இடத்துல பார்த்திங்கன்னா எம்எஸ்ல நல்லா ஒரு ஸ்ட்ராங் கேட் கொடுத்துருக்குங்க. உள்ள 4-5 டூ வீலர் நிப்பாட்டுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி சுற்றியும் பார்த்திங்கன்னா எல்லாமே வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 BHKங்க. ஸோ ரொம்ப காம்பேக்டாகவே இருக்கும். ஸோ உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீ குட் டோருங்க. உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாலில் நீங்கள் டிவி யூனிட் தாராளமாக பண்ணி சூப்பராகவே காம்பேக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபா போடுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸ் நல்லாவே கிடைக்குங்க. ஸோ பெயிண்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல்லேருந்து எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டான இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு வீடு கட்டுறது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் எல் ஷேப்பில் சூப்பராக பிளான் பண்ணி ஒயிட் கலர் டைல்ஸில் நல்லாவே நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான 2 ப்ரொவிஷனுமே கொடுத்து மேலே உங்களுக்கு லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ போதுமான அளவுக்கு உங்களோட திங்ஸ் எல்லாமே இதில் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குங்க. அதுக்கான சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே அட்டாச்சாகவே பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்க்குறதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இந்த இடத்துல தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ வாஷிங் மிஷினுக்குன்னு தனியாக ஸ்பேஸே இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற சைஸில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கிடைக்குதுங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நல்லாவே இருக்குங்க. இதில் உங்களுக்கு கடப்பாக்கல்லும் ப்ளஸ் மேலே லாஃப்ட்டும் வந்துருக்குங்க. இதில் ஏதாச்சும் நீங்கள் இன்டீரியர்ஸ் க்ளோஸ் பண்ணி லாஃப்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக வந்து உள்ளே பிளான் பண்ணியிருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேசியஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது ஒரு கார்னர் சைட்டுங்கனால உங்களுக்கு கார்னர் கர்வ் வருங்க. ஸோ டைல் செலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைல்டு கலரில் கொடுத்து இதில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம போய் பார்த்துடலாங்க. ஸோ ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாமே கிரனைட் டைல்ஸ் தாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸ்டெப் ரொம்ப வழுக்காமல் நல்லா மேட் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்குங்க. ஸோ மேலே நம்ம ஏறும்போது சைடில் கொடுத்துருக்கக்கூடிய ராய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எஸ்எஸ்ல கொடுத்துருக்கு. ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, துருப்பிடிக்காது. ஸோ மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே லாஃப்ட் இருக்குங்க. இதுலேயே நீங்கள் இன்டீரியர் ஃபுல்லாமே எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நல்ல ஒரு டைல் செலெக்ஷன் நல்ல மைல்ட் கலர்லேயே பிளான் பண்ணி சேம் கீழே என்ன ஃபிட்டிங்ஸ் பிராண்டட் நம்ம யூஸ் பண்ணமோ அதே பிராண்டட் தாங்க இங்கேயும் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பக்காவே அமைஞ்சிருக்குங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் வந்துருங்க. ஸோ இதில் ஃப்யூச்சரில் இன்கேஸ் அடிஷ்னலாக இன்னொரு பெட்ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த துவைக்கிற கல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பெட்ரூம் போட்டுட்டு சைடில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கலாங்க. ஸோ இந்த வீட்டை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி நம்மக்கிட்ட லேண்டும் அவைலபிளுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி வீடு கட்டி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் பட்டணம் மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் கோயம்புத்தூர் ஃபுல்லாக கோயம்புத்தூர், வெள்ளலூர், சிங்கானல்லூர், சூலூர், திருகூர் இந்த மாதிரி எந்த ஏரியாவில் கேட்டாலும் சரி, வடவள்ளி எங்கே கேட்டாலுமே கோயம்புத்தூர் ஃபுல்லாக எல்லா ஏரியாலுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸோ நம்பிக்கையாக எங்ககிட்ட கால் பண்ணி வாங்க, உங்களுக்கான வீட்டை பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பது எங்கள் பொறுப்பு. நன்றி மக்களே.